மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியதே. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். தாவீது தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே, தேவர்களுக்கு உள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று சொல்லி தேவனை துதிக்கிறார். இந்த வசனத்தில் தேவர்கள் என்பது புறஜாதி தெய்வங்களை குறிப்பிடுகிறது. அவை மெய்யான தெய்வங்கள் அல்ல. ஆனாலும் புறஜாதியார் அவற்றை தங்கள் தெய்வமாய் ஆராதிக்கிறார்கள். தேவர்கள் என்னும் வார்த்தை தேவதூதர்களையும் பூமியின் ராஜாக்களையும் குறிக்கலாம் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ளே தேவனாகிய கர்த்தருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. தேவனைப் போல ஞானம் உள்ளவரும் வல்லமை உள்ளவரும் நல்லவரும் ஒருவரும் இல்லை. தேவனுடைய கிரியைகளைப் போல ஒருவராலும் மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பதும் அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பான கிரியை ஒன்றுமில்லை என்பதும் காலா காலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற சத்தியம். தேவனே எல்லா ஜாதிகளையும் உண்டாக்கினவர். சர்வ சிருஷ்டிகளுக்கும் தேவனாகிய கர்த்தரே சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறவர். அவரே எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் முடிவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவனே ஆதாரமாயும் அஸ்திவாரமாயும் இருக்கிறார். ஆகையினால் சர்வ சிருஷ்டிகளும் தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று தாவீது கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே, எல்லா ஜாதிகளையும் உண்டாக்கினவர். எல்லோரையும் ஒரே இரத்தத்தினால் உண்டாக்கினார். எல்லா ஜாதிகளும் தேவனிடமிருந்தே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு. எல்லோருக்குமே ஆதாமே முற்பிதாவாக இருக்கிறார். தேவன் ஆதாமில் இருந்து ஏவாளை உண்டாக்கினார். ஆதாமின் இரத்தமே ஏவாளுக்குள்ளும் இருக்கிறது. இதன் மூலமாக ஆதாமின் இரத்தம் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிறது. தேவனே எல்லா ஜாதிகளையும் உண்டாக்கினவர். எல்லா ஜாதிகளும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து அவருக்கு முன்பாக பணிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். மேசியாவின் நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். தாவீது தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடுகிறார். தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி தேவனை துதிக்கிறார். தேவனுக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் வந்து பணிந்து அவரை துதிக்க வேண்டும். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அவர் மாத்திரமே மகிமை உள்ளவர். அவரே சர்வ ஆளுகை உள்ளவர். அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் செய்கிற அதிசயம் அவருடைய மகத்துவத்திற்கு அடையாளம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
தேவன் தம்முடைய கிருபையை தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய கிருபை அவருக்குள் கிரியை நடப்பிக்கிறது. தாவீதுக்கு தேவனுடைய உபதேசமும் போதனையும் தேவைப்படுகிறது. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும் என்று தாவீது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தேவன் தாவீதுக்கு ஒரு வழியை நியமித்திருக்கிறார். தாவீது அந்த வழியில்தான் நடக்க வேண்டும். சில சமயங்களில் தாவீதுக்கு தன்னுடைய வழியை பற்றி சந்தேகம் வந்து விடுகிறது. ஆகையினால் தேவன் தாமே தம்முடைய வழியை தனக்கு போதிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தாவீது தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறார். ஆனாலும் சில சமயங்களில் தேவனுக்கு சித்தமானது எது என்பது தாவீதுக்கு தெரியவில்லை. தான் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது அறியாதிருக்கிறார். ஆகையினால் தேவன் தாமே தான் செய்ய வேண்டிய கிரியைகளை தனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தேவன் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்றும் தான் தேவனுடைய சப்தத்தை கேட்க வேண்டும் என்றும் தாவீது விரும்புகிறார். இதுவே வழி என்று தேவன் தன்னிடத்தில் சொல்லுவதை தாவீது கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வழியை தாவீதுக்கு போதிக்கும் போது தாவீது கர்த்தருடைய சத்தியத்தில் நடப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கியத்திற்கு கர்த்தாவே, உமது சத்தியத்தை எனக்கு போதியும், நான் உமது வழியிலே நடப்பேன் என்று சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவ்விரண்டு வியாக்கியானமும் ஒன்றுதான். தேவனுடைய வழி சத்தியத்தின் வழி. இவ்விரண்டையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய வழி வேறு, சத்தியம் வேறு என்று வேறு பிரித்து சொல்ல முடியாது. தேவனுடைய வழி சத்தியமானது, சத்தியமே தேவனுடைய வழி. நாம் எந்த வழியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்றும் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்றும் தேவன் தாமே நமக்கு போதிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நடை ஸ்திரமாக இருக்கும், நம்முடைய பாதையும் செம்மையானதாய் இருக்கும். சத்தியத்தின் வழியில் நடக்கும்போது நாம் தடுமாற மாட்டோம். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். அவரே சத்தியமாக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியையும் அவருடைய சத்தியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவனுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிவதில் தாவீது உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் தடுமாறுவார்கள். மாய்மாலக்காரருக்கு இரட்டை இருதயங்கள் இருக்கும். தாவீது தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு மாத்திரமே இடம் கொடுக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். தேவனுக்கு கொஞ்சம் இடமும் உலகத்து காரியங்களுக்கு கொஞ்ச இடமும் என்று தாவீது தன்னுடைய இருதயத்தை பங்கு போட விரும்பவில்லை. தன்னுடைய முழு இருதயத்தையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறார். தேவனே தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தப்படும் போது நமக்குள் தேவனுடைய நாமத்துக்கு பயப்படும் பயம் இருக்கும். ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். மனுஷர் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். தீய காரியங்களை யோசித்து தீய காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் அகங்காரராய் இருக்கிறார்கள். கொடுமைக்கார கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். மனுஷரிடமிருந்து நாம் எந்த நன்மையையும் எதிர்பார்க்க முடியாது. மனுஷனிடமிருந்து கிருபையையோ இரக்கத்தையோ நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷன் துன்மார்க்கன். ஆனால் ஆண்டவரோ மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். மனுஷரில் பலர் மிருக குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். மனுஷர் தீங்கு செய்கிறார்கள், நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவனோ உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். தேவன் இரக்கம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் இரக்கம் நிரம்பியவராயும் இருக்கிறார். தாவீது தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு ஆண்டவராகவும் இருக்கிறார். தாவீதை ஆளுகை செய்கிறார்.
கர்த்தரே தாவீதின் எஜமான். தாவீது தேவனாகிய ஆண்டவரை தன்னுடைய முழு இருதயத்தோடும் துதிக்கிறார். தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துகிறார். தான் தேவனை துதிப்பது போல மற்றவர்களும் தேவனை துதிக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். அவர்களும் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தாவீதின் விருப்பம். மற்றவர்கள் தேவனை துதிக்காவிட்டாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாவிட்டாலும் தான் தேவனை துதிப்பதாகவும் அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவதாகவும் தாவீது வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேவனை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் என்றென்றைக்கும் மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லும்போது தன்னுடைய ஜீவனுள்ள காலம் வரைக்கும் தான் தேவனை மகிமைப்படுத்துவதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலேயும் தேவனுடைய நாமத்தை நித்திய காலமாய் மகிமைப்படுத்தப் போவதாக தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீது தேவனை துதிப்பதற்கு காரணம் உண்டு. தேவன் தாவீதுக்கு பாராட்டின அவருடைய கிருபை பெரியது. தேவன் தாவீதின் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தார். தேவன் தனக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து தாவீது தேவனை துதிக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். தாவீது தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாய் அநேக தீங்குகளை செய்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அவருடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் உயர்த்துகிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் அகங்காரிகளாகவும் கொடுமைக்கார கூட்டத்தாராகவும் இருக்கிறார்கள். தாவீதை கொன்று போட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய துன்மார்க்கமான யோசனை. தேவன் தாமே தன்னை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தேவனை பற்றி சொல்லும்போது தேவனையும் துன்மார்க்கமான கூட்டத்தாரையும் ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். மனுஷர் அகங்காரிகளாய் இருக்கிறார்கள். தேவனோ மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மனுஷர் கொடுமைக்கார கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். தேவனோ பூரண கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயங்கள்: மன உருக்கம் உடையவர், கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உடையவர், பூரண கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். தேவன் தாவீதின் மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் தேவன் தாமே தனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். தேவன் தாவீதுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சொல்ல வேண்டும். கர்த்தர் தாவீதின் மேல் நோக்கமாகி அவருக்கு இறங்க வேண்டும். தேவன் தாவீதை நோக்கி பார்க்கும்போது தம்முடைய அன்புள்ள பார்வையினாலும் கிருபை நிரம்பிய பார்வையினாலும் நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் தாமே தாவீதை ரட்சிக்க வேண்டும், தாவீதை பாதுகாக்க வேண்டும். தேவன் தமது வல்லமையை தாவீதுக்கு அருளி அவரை ரட்சிக்க வேண்டும். தாவீது இப்போது பலவீனமாயிருக்கிறார். அவருக்கு தேவனுடைய பலம் தேவைப்படுகிறது. தேவன் தமது வல்லமையை தாவீதுக்கு அருளும் போது தாவீது பலத்தின் மேல் பலனடைவார். தாவீதால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. தேவன் தாமே தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தாவீதை அவருடைய சத்துருக்கள் அவமானப்படுத்துகிறார்கள், வெட்கப்படுத்துகிறார்கள்.
தன்னை வெட்கப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தாவீதுக்கு துணை செய்து அவரை தேற்றுகிறார். தாவீதின் பகைஞர் அதை கண்டு வெட்கப்பட வேண்டும். தேவன் தாமே தனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று தாவீது பயபக்தியோடு ஜெபிக்கிறார். இந்த அடையாளத்தை பார்க்கும்போது தாவீதின் பகைஞருக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாகும். தேவன் தாமே தாவீதை தேற்றுகிறார் என்பதை அவருடைய சத்துருக்கள் கண்டு வெட்கப்படுவார்கள். தாவீதின் அவமானம் நீங்கி போகும்.